சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. என்னையே நான் அறிய இருவினையும் ஈடெழுத்து, தன்னை அறிய தலம் எனக்கு சொன்னானடி. என்ன இதெல்லாம் மாம்ஸ்? ஐயோ, கார்ல இருந்து இறங்கணும்னே இவ்வளவு ஹாட்டா இருக்கு. இதுல இது வேறயா? ரசமணீஸ்வரர். கூல். நானா அவரான்னு ஒரு கை பாத்துடலான்னு தோணுது. உங்களுக்கு தெரியும் டாட், சவால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பா நம்ம கிராமத்துக்கு போறேன். விஜய், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. சக்தி வாய்ந்த கடவுள், சித்தர்கள் பூஜிக்கிற கடவுள். நீ அவங்க அனுமதியோட அவங்க கைப்பிடிச்சு நடந்தாதான் உன்னால எதுவுமே சாதிக்க முடியும். அவங்க அனுமதி தராம ஒரு துரும்பு கூட உன்னால அசைக்க முடியாது. டாட், நான் அங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நானாச்சு அவங்களாச்சு. டாட், நான் அங்க போறதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லுங்க. கணேஷ், ஊர் பிரசிடென்ட் அண்ணாசிரத்துக்கு போன் பண்ணி விஜய் இங்க வரப்போறதா சொல்லு. விஜய் கூட நீயும் போய் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு சாமி உத்தரோட வா. சரியதா.
கொடுங்க. என்னடா இது? ஏ ரஞ்சினி, இந்த பொட்டியில பாதி பாட்டு தான் போடுவாங்களா? இந்த பொட்டி பாடுச்சா? பாட்டி போன் வந்திருக்கும். பாட்டி இது என்ன ரேடியோ நினைச்சியா பாட்டு பாடுறதுக்கு? அப்பாக்கு யாரோ போன் பண்ணிருக்காங்க. ஏய் பாரு பாரு, திரும்ப பாடுறது பொட்டி. சும்மா இரு பாட்டி, அப்பாக்கு யாரோ போன் பண்றாங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நீங்க தானே முதல்ல கால் பண்ணீங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏ, நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? பிரசிடென்ட் பொண்ணு ரஞ்சினி. ரஞ்சினி. ஓ, ஸ்வீட் நேம். ஸ்வீட் நேமா? என்ன கிண்டலா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? லட்டு, ஜாங்கிரி, அல்வா இதெல்லாம் தான் ஸ்வீட் நேம். என்னோட பேர் இல்ல. ஹேய், யார் போன்ல? எவனோ ஒருத்தன், யாருன்னே தெரியல, பேசிக்கிட்டே இருக்கான். ஹேய், நீ பேசுறத கேட்ற போது குடு. ஹலோ, யாரு? சென்னையில இருந்து விஜய் பேசுறேன். மிஸ்டர் ராமரத்னமோட சன். சார், முதலாளி பையங்களா? நீங்க எப்ப சார் அமெரிக்கால இருந்து வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான். ஓ, அப்படிங்களா? நான் ராஜதுரை, பிரசிடென்ட்டோட பையன். ராஜதோட அப்பா இல்லையா? அவரு பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காருங்க. போனை வேற வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு. சார், நீங்க இங்க வந்து சுகர் ஃபேக்டரி கட்ட போறதா முதலாளி அப்பா கிட்ட சொல்லிருக்காரு. சார், நீங்க எப்போ வரீங்க? எங்க ராஜதுரை? உங்க ஊர் சாமி உத்தரவு தரணுமா? அப்பதான் அங்க சுகர் ஃபேக்டரி கட்ட முடியுமா? ஆமா சார், சாமி சாமின்னு பேசியே இந்த ஊரு வளராம அப்படியே இருக்கு. சார், உங்களுக்கு தெரியுமா, நான் எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு சாமி உத்தரவு தராதனால இங்கே கிடக்குறேன். எனக்கும் அமெரிக்காலாம் போய் அப்படியே லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை சார். ஆனா சாமி இருக்கே, அதுதான் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. அப்போ நாங்க வந்து உங்க சாமி உத்தரவு தராம போயிடுச்சுன்னா? சார், வாங்க சார், நான் அதுக்கு இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓ, அப்படிங்கிறீங்க? தைரியமா வாங்க சார், நம்ம பாத்துக்கலாம். ஓகே ராஜதுரை, நான் வரதுக்கு முன்னாடி கால் பண்றேன். சரிங்க சார். யா. ஓகே டாட், நான் அங்க போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஆர் யூ ஹாப்பி நவ? எஸ் மாம்ஸ், அங்க போறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, நான் அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய் டேய், போன் பேசிட்டு விஷயத்தை சொல்லாம போற? யாரா போன்ல பேசுனாங்க? அதான் நான் போன்ல பேசும்போது பின்னாடி உட்காந்து லொட்டு லொட்டு தட்டிட்டு என்ன பேசுறேன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, அப்புறம் என்ன? பெரிய முதலாளி பையன் விஜய் நம்ம ஊர்ல சுகர் ஃபேக்டரி கட்டுறதுக்காக வராராம். நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே வந்தவங்க எல்லாம் தலை காட்ட முடியாம ஓடிட்டாங்க. இவர் தான் வந்து நாட்ட போறாராக்கும். ஹே கிழவி, உன் வாயில கொள்ளி கட்டிய வைக்க நல்ல வார்த்தை வராத உனக்கு? அந்த ஒரு மனுஷனாலையாவது இந்த ஊருக்கு ஏதாவது விடியுமான்னு பாக்குற? பேசி பேசியே எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவ நீ. ஐயோ, என்னடி ரஞ்சினி, மோட்டு ஒலைய பாத்திட்டு இருக்க? இந்த மாசம் எவனோ ஒருத்தன் இந்த ஊருக்கு வரப்போறானா? அவனால இந்த ஊருக்கு கெட்ட நேரம்னு உங்க அப்பா கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னானே, ஒருவேளை அவன் தானே இவன்? சும்மா இரு பாட்டி, சுகர் ஃபேக்டரி வந்தா 4 பேருக்கு வேலை கிடைக்கும்ல. கண்ணனுக்கும் ஒரு வேலை கிடைக்கும். என்னாச்சு இவளுக்கு? ஒரு மாசம் டைம் தரோம், நல்ல பதிலா சொல்லுங்க. வாங்க போலாம். நாங்க வரையா. யாருப்பா அவங்க? அதிகாரிங்க. என்னவா? பெட்ரோல் கேஸ் பைப்பை 1000 மைல் தூரத்துக்கு பூமியில பதிக்க போறாங்களாம். அது நம்ம ஊர் வழியா போகுதாம். அதுக்கு ஒத்துக்க சொல்லி மிரட்டாம மிரட்டிட்டு போறாங்க. கல்வெட்டுல பதிச்சிருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு சோதனையான காலம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் நினைச்சு நாம ஏன் கவலைப்படணும்? எல்லாம் அந்த ஈசனும் சித்தர்களும் பாத்துக்குவாங்க. அப்பா, இப்ப வந்தவங்களால ஒரு சோதனைனா சாதனையா நம்ம ஊருக்கு சக்கரை தொழிற்சாலை ஒண்ணு வரப்போகுதுப்பா. நீங்க வேற போனை வீட்டுல வச்சிட்டீங்க. ஆமாப்பா. முதலாளி பையன் விஜய் போன் அடிச்சாரு. அப்படியா? சக்கரை தொழிற்சாலை விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. நானும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வரட்டும் வரட்டும்,
பெரிய முதலாளி ராமரத்னம் தங்கமான மனுஷன். ம். நம்ம ஊருக்காகவும் நம்ம கோயிலுக்காகவும் எப்ப போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. பிறந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவர் புள்ள வேற வராரா? சந்தோஷம்பா. வரட்டும் வரட்டும். பிருந்தா, ஆக் சாப்பிடுமா? ஆக்கட்டே சாப்பிடுமா, சாப்பிட சொல்றல. ஆண்டவா, என்னை ஏன்பா இப்படி சோதிக்கிற? உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் காலம் தள்ள போறேன்னு தெரியலையே. பிருந்தா, அம்மா சொன்னா கேட்கணும். சாப்பிடுமா, சாப்பிடுன்னு சொல்றேன்ல, சாப்பிடு. அக்காவோட நீங்க தினம் தினம் கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பேசாம ஒண்ணு பண்ணலாம். அக்காவை டவுனுக்கு கூட்டு போய் ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம். தேவைப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருவோம்மா. தாராளமா செய்ப்பா. நானா வேணாங்கிறேன். அப்படி போறதுக்கு முன்னாடி போலாமா வேணாவான்னு கோவில் அனுமதி கேட்டுல. உங்களெல்லாம் மாத்தவே முடியாதா? மனுஷனை படைச்சது கடவுள்னே வச்சுக்கிட்டாலும் சுயமா சிந்திச்சு வாழ்டான்னு மனுஷனுக்கு புத்தியை கொடுத்ததே அவனாதானே இருக்கணும். தொட்டதுக்கெல்லாம் அவன்கிட்ட அனுமதி கேட்கணும்னா அப்ப இந்த புத்தியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? இப்படி குதர்க்கமா பேசி பேசிதான்டா இவளுக்கும் உங்க அப்பாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நீ இப்படி மறுபடியும் ஊர் கட்டுப்பாடு மீறணும்னு சொல்ற. இன்னொரு சோதனை என்னால் தாங்கிக்க முடியாது கண்ணா. அக்கா சாப்பிடுங்க அக்கா, சாப்பிடுங்க அக்கா. ஒரு வாய் எனக்காக சாப்பிடுங்க அக்கா. ஏன்க்கா சாப்பிடாம இருக்கீங்க? கண்ணா, ஏய் அப்பா, இங்க வா, கொஞ்சம் வெளியில வா. வா. என்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சென்னையில இருந்து ராமரத்ன ஐயாவோட பையன் விஜய் சக்கரை தொழிற்சாலை கட்ட இங்க வர போறாராம். அப்படி ஒரு தொழிற்சாலை வந்தா உனக்கும் இங்க வேலை கிடைக்கும்ல. உன் சர்டிபிகேட்லாம் காட்டி இப்பவே ஒரு வேலைக்கு சொல்லி வச்சிடுறியா? இத சொல்லதான் இவ்வளவு தூரம் இங்க வந்தியா? இன்னும் இங்க ஆளே வர காணோம். அதுக்குள்ள எனக்கு போயிட்டு வேலைக்கு சொல்லி வைக்கணுமா? உனக்கு வீட்டுல வேற வேலையே இல்லையா? ஏன் கேக்குற? பின்ன என்ன, உனக்கு நேர்ல பார்த்து என்கிட்ட ஏதாவது பேசணும். எவ்வளவு சொன்னாலும் உனக்கு குறைக்காதா? அம்மா வந்துட போறாங்க, இப்ப நீ கிளம்பு. ஏயா ஏயா இப்படி என்ன விரட்டுற? உன் மேல அக்கறை வச்சுதானே சொல்லிட்டு போக வந்த. ஏய், பேசாம கிளம்புறியா? உன் அக்கறையும் வேணாம், சக்கரையும் வேணாம். நீங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? ஏன் இப்போ உங்க சாமி உத்தரவு வேணாமா? தொழிற்சாலை வந்தா நல்லது தானே, அதுக்கெல்லாம் சாமி உத்தரவு தந்துரும். எது நல்லது? ஓ, ஊரா கொள்ளையடிக்க இந்த ஊர் தான் கிடைச்சதா? இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்ல வந்துட்டேன். முதல்ல கிளம்பு. வைத்திரையா வணக்கம். அடடே சொடல, கஷாயம் ஒழுங்கா சாப்பிடுறியா? தவறாம சாப்பிடுறேன் ஐயா. தீராத வயிற்று வலியே நின்னு போச்சுங்களே. அது நின்னு போச்சுன்னு கஷாயம் சாப்பிடறத நிறுத்திடாத. ஒரு மண்டலம் சாப்பிடணும். அது தீர்ந்து போச்சுன்னா வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போ. சரிங்க ஐயா, வரேன் ஐயா. போன்னு சொல்றேன்ல, கிளம்பு. என்ன கண்ணா, காரு ஒண்ணா நம்ம பிரசிடண்ட் ஐயா பொண்ணு வந்துட்டு போறா. உன் வாழ்க்கையிலையும் வசந்தமா? நீங்க வேற வைத்தியர், என் குடும்பம் இருக்கிற நிலைமையில இது வேறயா? ஊர்ல என்னமோ சக்கரை தொழிற்சாலை வருதுன்னு சொல்லிட்டு போற அந்த பொண்ணு. வர வழியில பிரசிடண்ட் ஐயா அந்த விஷயத்த சொன்னாரு. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. என்ன விஷயம்? நம்ம ஊரை பத்தியும் நம்ம ஊர் கோவிலை பத்தியும் ஆராய்ச்சி பண்றதுக்காக ராஜவிக்ரமன் ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்திருக்காராம். அவரு முன்னாள் ஜனாதிபதிக்கு ரொம்ப வேண்டியவரா. அவரு விருஷ மரத்து கல்வெட்டை படிச்சு பார்த்துட்டு இந்த மாசத்துல நம்ம ஊருக்கு வரப்போற யாரோ ஒருத்தரால பெரிய சோதனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னாராம். இந்த நேரம் பார்த்து உயர் அதிகாரிங்க வந்து
நம்ம கிராமத்து வழியா பெட்ரோல் கேஸ் பைப் பதிக்கணும், அதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டுட்டு போனாங்களாம். பிரசிடென்ட் ஐயா ரொம்ப கவலையா பேசினாரு. என்ன நடக்க போகுதோ தெரியல. சரிப்பா, நான் இன்னொரு இடத்துக்கு போகணும். இந்த மூலிகை உங்க அம்மா கையில கொடுத்து கஷாயம் வச்சு உங்க அக்காவுக்கு கொடுக்க சொல்லு. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். வைத்தியரே, என்னப்பா? அந்த ராஜவிக்ரமன் எங்க தங்கி இருக்காரு? நம்ம ஊர் கோயிலுக்கு சொந்தமான வீட்டுல தான் தங்கி இருக்காரு. வரேன். சார், சார், எஸ், என் பேரு கண்ணன். இந்த ஊர் வைஸ் பிரசிடென்ட் ராமண்ணாவோட பையன் சார். ஓ எஸ் எஸ் எஸ், உங்களை பத்தி பிரசிடென்ட் சொன்னாரு. வாங்க, உள்ள வாங்க, வாங்க, உட்காருங்க. உங்க அப்பாவுக்கும் உங்க சிஸ்டருக்கும் நடந்ததை பத்தி பிரசிடென்ட் சொன்னாரு. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ரொம்ப அமைதியான சந்தோஷமான குடும்பம் சார். திடீர்னு புயல் போல இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு. விருட்சமரம் கல்வெட்டை படிச்சுட்டு இந்த ஊருக்கு பெரிய சோதனைகள்லாம் வரப்போகுதுன்னு நீங்க சொன்னீங்களா? அதுக்கு முன்னோட்டமா தான் எங்களுக்கு இந்த மாதிரி சோதனை வந்துருச்சோ என்னமோ. சார், அந்த கல்வெட்டுல இருக்கிற பாடல்கள் நான் பார்க்கலாமா? ஷூர். சார், நீங்க இந்த ஊருக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. நான் ஒரு உதவி கேட்டு தான் சார் வந்திருக்கேன். அப்படியா? என்ன உதவி? நீங்க முன்னாள் ஜனாதிபதிக்கு வேண்டியவரா? அவர் ஊருக்காரனும் கேள்விப்பட்டேன். அப்பாவோட கருணை மனு ஜனாதிபதியோட பார்வைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எங்க அப்பாவை காப்பாத்த குறைஞ்சபட்சம் அவரோட தூக்கு தண்டனையை தடுக்க உங்களால உதவ முடியுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சார். கவலைப்படாதீங்க கண்ணன், என்னாலான உதவியை நிச்சயமா நான் செய்யறேன். ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் கண்ணன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. உங்க அப்பாவும் தீவிர சிவபக்தர். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா உங்க அப்பாவுக்கு விடுதலை கிடைக்கும். உங்க நம்பிக்கை பலிக்கிட்டோம் சார். எனக்காக டைம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன் சார். வாங்க. கண்ணன், நானே உங்களை வர சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என் கூட கொஞ்சம் வாங்க, அப்பா பார்த்துட்டு வரலாம். ஓம்
சிவாய